சார் வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த கேட்குறாரு. வெள்ளாடும் ஓநாயும் ஒன்றா இருக்க முடியுமா? களையும் பயிரும் ஒன்றா இருக்க முடியுமா? அது மாதிரி தான் இனி அதிமுகவில் துரோகிகளும் விசுவாசிகளும் ஒன்றா இருக்க யார் முடியாது. துரோகி? அவன் தான் பச்சை துரோகி. விளக்கப்பட்டவர்கள்லாம் துரோகின்றாரு. அவன் தான் விளக்கணும். விளக்கப்பட்டவர்கள் எப்படி துரோகி ஆவாங்க? ஒரு எடப்பாடியில தவிர எந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத ஒரு அனாமதேய பேர் வழிய இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பீடத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவங்களை சிறைச்சாலைக்கு சென்றதற்கு பிறகு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவரை கட்சியை விட்டே நீக்கி துரோகம் செய்தது யாரு? 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது யாரு? மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மாவும் கட்டி காத்த இயக்கத்தை இன்னைக்கு தகர்த்து தரைமட்டமாக்கியது யாரு? தொடர்ந்து 11 தேர்தலில் தோற்றவர் யாரு? ஒரு அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை இந்த நாட்டில் குப்பை மேட்டில் கொண்டு தள்ளினது யாரு? இவன் தானே, எடப்பாடி தானே. இவன் போய் யாரை துரோகின்னு சொல்றது? இல்லை, மறைமுகமா இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ ஒன்றும் வாய்க்க இணைக்க வேண்டாம். இணைக்கிற வேலையெல்லாம் இணைக்கிறவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவருடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் நிற்கிறாரு. ஆமாம், இன்னும் கதை கந்தல் ஆகிடும். அவங்க தலைமை தான் அங்கே வந்தா. அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? அச்சுறுத்தலா? அவன் அஞ்சு நடுங்கி கிடக்காண்ட. இல்லை, எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ளே வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறாரோ? மற்றவங்கெல்லாம் பிரிஞ்சு போனவங்க இப்படி இல்லை கிடையாது. அவனுக்கு இந்த தலைமை பதவி வேணும். யார் தாலியாவது அறுக்கணும். அதுக்கு அதிமுக தலைமை பீடத்தில் இருந்தால் வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அதிமுக ஒருங்கிணைப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், உடனடியாக வேணும். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நிர்வாகிகளை வச்சு தொண்டர்களை வச்சு தலைமை பொறுப்பில் இருக்காரு. தொண்டர்கள் யாரு? 85 லட்சம் ஓட்டு வாங்கினார்ல எங்க நாடாளுமன்ற தேர்தல். இப்போ நிக்கல, எதுவும் எலெக்ஷன்ல நிக்கல. ஈரோட்டில் தொண்டர்கள் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. கொஞ்சம் பேர் குண்டர்கள் வச்சிருப்பான். இல்லை, பொதுச் செயலாளர்ன்ற பதவியை கையில் வச்சிருக்காரு. அது பொதுச் செயலாளர் கிடையாது, அவன் பொதுச் செயலாளர். ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கு, பயந்து நடுங்கி இருக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி இறங்கி பேசுறாரு. அவர் தைரியமா பேசுறாரு. என்ன தைரியம்? சேர்த்துக்கவே முடியாது அப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. அப்படிதான் சொல்லுவான். சேர்க்கறதுக்கான வேலை நடந்துட்டே இருக்கு. ஏன் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள ஏன் சேர்க்கணும்? இவனை எந்த சேர்க்க? இவனுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்ல தெரியல. இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனா? அவனோட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு சொல்ல தெரியல, ஆம்லெட்னு சொல்றான். கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினாருங்கிறான். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு கேட்குறான். குடியுரிமை திருத்த சட்டம் தேவைதாங்கிறான். அவனுக்கு என்ன என்ன தகுதி இருக்குன்னு நீ பேசிட்டு இருக்க? இல்ல, பொதுச் செயலாளரா வந்துட்டாருல்ல. பொதுச் செயலாளர்னு தானே சொல்றேன், பொதுச் செயலாளர்னு சொல்லாத. இல்ல, அவர் ஒரு 3வது தலைமுறையா பார்க்கலையா? அவன் 3வது தலைமுறையா? முறுக்கண்டா, முரட, முதல, முட்டாள், மூளி, 8.25 லட்சம் எமனேறும் பரி, 3வது தலைமுறை. இப்ப முடியாதுன்ட்டாரு. அவரை தாண்டி பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு தான் இருக்காங்க. உசிலம்பட்டியில இருந்து அம்மா பேசுனாங்க. இவன் எங்க போனானா? உப்பு கொண்டு எங்கேயாவது போனானா? ஏன் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளுக்கு உசிலம்பட்டியில பேசுறாங்க சசிகலா. ஒரு நாள் முடிஞ்சதா அவர் கூட்டம் போட்டு பேச? நீ அவ்வை சண்முக ரோட்டில் இருக்கிற கெட்டிடத்தில் வந்து ஜெயலலிதா வாழை போட்டுட்டு பதுங்கிட்டியே. அவங்க உசிலம்பட்டியில இருந்து பேசுறாங்களே, மறவர்கள் பூமியில இருந்து. மானங்கெட்டவனே. நீங்களும் அதிமுகவில் இயங்கி இருக்கீங்க. ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொல்லலாமா? ஆமா, ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொல்லலாமா? பொதுச் செயலாளர் தானடா சொல்றேன்.
எதனால தலைமைக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி? அறிவு கிடையாது, சார் அறிவு கிடையாது, கொள்ளக்காரன். முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதான் முதலமைச்சரா இருந்தாரு, கொள்ளக்காரன். ஒரு கொள்ளக்காரன் எப்படி ஒரு கட்சிக்கு தலைமை தாங்க முடியும்? கட்சியை பிடிச்சிட்டாருல, அது ஒரு பெரிய விஷயம். கட்சியை பிடிச்சானா எதை பிடிச்சான்னு யாருக்கு தெரியும்? கட்சி தான் இல்லையே இப்போ. அதிமுகவுக்குள்ள மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, செங்கோட்டையெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்பட்டது, அது உண்மையா? செங்கோட்டை மட்டும் இல்லை, அடிமட்ட தொண்டை வரைக்கும் அதிருப்தியில தான் இருக்கும். செங்கோட்டையனோட நீங்க பழகுற வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. நல்ல பண்பாளர், பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரியவர், அதிர்ந்து பேசாதவர், அடக்கம் என்கிற அணிகலனை அணிந்திருப்பவர், அனைவரையும் அரவணைத்து செல்லுகிறவர், யாருடைய குரல் கேட்டாலும் தாழ்ந்து செவி கொடுத்து கேட்கிறவர், பக்குவமான அரசியல்வாதி. அவரு இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிருப்தியோட தான் இருக்காரா? அவர் மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டியே அதிருப்தியில தான் இருக்கா. யாரு யாரு? நீ யார கேட்ட? செங்கோட்டையன் அதிருப்தியா இருக்காரான்னு கேட்டேன். எல்லாரும் தான் அதிருப்தியா இருக்காங்க. அவனை ஆதரிக்கிறது யாருடா இருக்கா? ஜெயக்குமார் இருக்காரு. ஜெயக்குமார் எங்கே போட்டிருக்காரு? அவர் கூட தான் இருக்காரு. சி வி சண்முகம் இருக்காரு. அவன்லாம் போக்சோ சட்டத்தில் கைதாக போறான். நீ போய் அவனை போய் ஜெயக்குமார் மயிரன். கேபி முனுசாமி இருக்காரு. ஆமா, முனுசாமி. வேலுமணி இருக்காரு. வேலுமணி தான் அமித்ஷா கிட்ட போய் நிற்காருல்ல, தெரியலையா? அந்த ஜக்கி கிட்ட போய். இல்லை, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாருமே தைரியமா நின்று பேச முடியல. யாரு சொன்னா? வெளிப்படையா உசிலப்பட்டி கூட்டம் நேரத்துக்கு தைரியமா பேசலையாமா? கட்சிக்குள்ள இருந்து சார். சசிகலாமா இன்னைக்கு கட்சியில இல்ல. கட்சியில இல்லைன்னு நீ சொன்னா? அவங்க அதிமுக கொடி கட்டின கார்ல போறாங்க, அதிமுக கொடி ஏத்துறாங்க, அதிமுக தொண்டர்கள் அதிமுக கொடி கட்டி வரவேற்காங்க. கட்சியில இல்லைங்கிற? எடப்பாடி பழனிசாமி தான் நடவடிக்கை எடுக்கணும், போலீஸ்ல சொல்லி. எடுக்க சொல்லு. ஏன் எடுக்க மாட்டாரு? ஆம்பளையா இருந்தா செய்வோம். அவன் ஆம்பளையா? அதுக்கு பாஜக சில சமீப காலத்துல எதிர்க்கிற மாதிரி தெரியுது எடப்பாடி பழனிசாமி. என்னது? மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு, நிதி தரல அப்படின்ற, அதையும் கண்டிப்பா தரணும்ன்றாரு, பட்ஜெட்டை விமர்சிச்சாரு. எப்படி பாக்குறீங்க? பார்க்க என்ன இருக்கு சார்? ஒரு திராவிட இயக்க தலைவரா அரசியல விளைவுகளையும் அதிர்வுகளையும் உருவாக்குறோம். அவன் தான் தலைவர். இவன்டா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, பாஜக எதிர்க்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்காருல்ல. யாரு சொன்னா? ஒரு மாதிரி பைத்தியங்கள் சொல்லலாம் சார். எதிர்க்கிறாரு இல்ல சார், விமர்சிக்கிறாரு. எங்க எதிர்க்கிறாருன்னு? மும்மொழி கொள்கையை எதிர்த்தாரு சார். திராவிட இயக்கத்தின் கொள்கை இல்ல, அது திராவிட இயக்கத்தின் ஒரு இயக்கத்தின் தலைவரா அவர் இருக்காரு, அதை எதிர்க்கிறாருல்ல. யூஜிசியில ஒரு உள்ளவனையும் பல்கலைக்கழக தேர்வு குழுவில் போடணும்னு சொல்றானே RN ரவி, அதை எதிர்த்தியா? இப்போ ஒன்றிய அரசு இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கான். CBSE பள்ளிக்கு மாநில அரசாங்கம் தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டியதில்லை. ஒரு பள்ளியை நீங்க அனுமதி பெற்று தொடங்கிட்டா நீங்களே தானாகவே எங்க வேணாலும் தொடங்கிக்கலாம்னு சொல்லி எதிர்த்தியா நீ? திசநாயகா டெல்லியில இருக்கும் பொழுதே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏத்தியா நீ? கும்பமேளா நடத்தி நிறைய பேர் இந்த நாட்டில் செத்தான். ஏன்னு கேட்டியா நீ? டெல்லியில நெரிசல்ல ரயில்ல செத்தான். ஏன்னு கேட்டியா நீ? கால்களில் விலங்கிட்டு கைகளில் சங்கிலிட்டு அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் இங்க ஒரு போர் விமானத்தில் கொண்டு வந்து அமிர்தசரஸில் இறங்கினான். எதிர்த்தியா நீ? எதிர்கட்சி தலைவரா மற்ற சில விஷயங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் மாநில அரசை எதிர்க்கிறாரு. அது போதாதா? மாநில அரசெல்லாம் இவன் எதுக்க முடியுமா? மாநில அரசு எங்கடா இருக்கு? RB உதயகுமார் சொல்றாரு, OPS வந்து அவ்வளோ பெரிய விசுவாசியெல்லாம் இல்லை, அவரே தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் அவருக்கு பதவி போச்சு, மற்றபடி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் மேலே ஒன்றும் பெரிய அபிமானம் இல்லைன்றாரு. எதை வச்சு சொல்றாரு? இல்லை, OPS வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக பார்த்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அவர் அது இல்லை, பொய்யின்றார். ஜெயலலிதா எப்படி பார்த்தாங்கிறது? அவர் நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொண்டார். முதலமைச்சர் பதவியில் முடிசூட்டி பார்த்த பொழுது முதலமைச்சர் சிம்மாசனத்தில் கூட அவர் போய் உட்காரல. அவர்கள் சிறை உடைத்து வெளியே வருகிற பொழுது அந்த முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதாவுக்கு கேட்காமலே கொடுத்தவர்.
இதிகாசத்தில் ஒரு பரதன், இன்பத் தமிழ்நாட்டில் அவர்தான் அண்ணன் ஓபிஎஸ். எடப்பாடி அவரை துரோகின்றாரு. யார? ஓபிஎஸ். அவன் சொல்லுவான், அவருக்கு எதிரில் திசையில் அவர் நிற்கிறாரு. 3,42,000 ஓட்டை சேதுபதி சீமையில வாங்கி அங்கீகாரம் பெற்ற அதிமுக என்கிற கட்சியை டெபாசிட் இழக்க வைத்தவர் ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ் அவருக்கு எதிரியாக தான் தெரிவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பே இல்லாம அடுத்த கட்ட தேர்தலை நோக்கி நகர்றாரு. மெகா கூட்டணி அமைப்பான்றாரு. ஆமா, அமைப்பாரு. யாரு கூட அமைப்பான். ஒருங்கிணைப்பு இல்லைன்னா அதிமுக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காணாம போயிடும். எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்யறாரு சார். எதுக்கு? அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு எப்படி வர முடியும்? மீண்டும் அவர் முதலமைச்சராக போறார். 11 தோல்வி பழனிசாமி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? ஈரோட்டுக்கே வர முடியல, நீ ஆட்சிக்கு எப்படி வருவ? விக்கிரவாண்டிக்கே வர முடியல, நீ எப்படி ஆட்சிக்கு வருவ? ராஜன் செல்லப்பா சொல்றாரு, ஒரு 6 மாசம் பொறுத்திருந்தா ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்லி நாங்க எடப்பாடி ஓபிஎஸ்க்கு ஒன்றும் ராஜன் செல்லப்பா சர்டிஃபிகேட் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல 6 மாசம் இருந்தா ரெக்கமெண்ட் பண்றேன்றாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அதெல்லாம் வேணும், தேவையில்லை. ஓபிஎஸ்ஸை விட இபிஎஸ் விட ஓபிஎஸ் உயரமானவர். அதுக்கு ராஜன் செல்லப்பாக்கு சர்டிஃபிகேட்னு அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான தலைவர் யாராவது இருக்காங்களா இப்போதைக்கு அதிமுகவில்? அதிமுகவில் உதயகுமார் இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஆமா, உதயகுமார் இருக்கான், ஜெயக்குமார் இருக்கான். சார் எடப்பாடி பழனிசாமி நம்பர் 1 சார். எதுல? தலைமையில. தலைமையா? இப்போ செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றாங்களா, அது உண்மையா? பாஜக அந்த அரசியல் செய்யலாம். இப்போ செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, 40 பின்னாடி அதிமுக தொண்டர்கள் பூரா இருக்காங்க, எம்எல்ஏக்களுடைய தொடர்பும் இருக்குன்றாங்க. அதுக்கு வாய்ப்பு எல்லாரும் இருக்காங்க. இல்ல செங்கோட்டையனை நம்பி ஃபர்ஸ்ட் நிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை சில செங்கோட்டையனை நம்பி தான் நிற்பாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப தீவிரம் காட்டாதவர் அப்படின்ற ஒரு பார்வை, அதிர்ந்து பேசாதவர். இல்ல இந்த மாதிரி எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த துணிச்சலோட எதிர்க்கவே மாட்டார் யாரை. அப்புறம் எதிர்க்காம எப்படி சார்? எதிர்க்கவே மாட்டார். அவரோட பண்பான தலைவர் அவர். இந்த பயிருக்கு போய் எதிர்க்கணுமா? கழுதைக்கு போய் எவனாவது கடிவாளம் போடுவானா? எஸ்பி வேலுமணி அமித்ஷாவோட மகா சிவராத்திரி அந்த விழாவில் அமர்ந்தது அரசியல் ரீதியாக அதை பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. நான் நினைச்சா அதிமுக என்ன வேணாலும் செய்ய முடியும்னு நிரூபிச்சுட்டு போயிருக்காரு அமித்ஷா. பாஜக மீண்டும் கூட்டணிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக பிச்சை எடுக்க வேண்டியது வரும் தமிழ்நாட்டில். இல்லை எடப்பாடி பழனிசாமி நோன்ற ஒரு முடிவில் இருக்காரு. யார் சொன்னா சார்? அவர் சொல்லிட்டாரு சார். அதெல்லாம் சும்மா. இந்த விசுவாசியும் துரோகியும் இந்த கதையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பாஜகவுக்கும் சேர்த்து தானா? யார் சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னவனை கூட்டிட்டு வா. கூட்டணி வராது அப்படின்றதுல உறுதியாக தான் இருக்கிறதா சொல்றாங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடிக்கு வராது. எடப்பாடி தான் இருக்க மாட்டானே அரசியல். எங்க போவாரு? எங்கேயாவது போய் ஒதுங்க வேண்டியதுதான். இல்ல அதிமுக உடையும் வாசிப்பட்டு போய் ஒதுங்க வேண்டியதுதான், வேற என்ன? இல்ல அதிமுக உடையும் உடஞ்சாச்சு இல்ல, இனியும் ஒரு உடைவை சந்திக்குமா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நினைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. என்ன பண்ண? எடப்பாடி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் தான் சார் தலைவர். எடப்பாடி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் தான் தலைவர். அவர் எப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? ஷேக் ஹசீனா தான் பிரதமர் வங்காளதேசத்துல. இந்தியாவுக்கு அகதியா வரல, அது மாதிரி தான் இவனும் அகதியா போறோம். எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்க முடியுமா? நீக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். லாஜிக்கா சொல்லுங்க சார். காலமே நிராகரித்து விடும். லாஜிக்கா சொல்லுங்க. காலமே நிராகரித்து. பொதுச் செயலாளர் அவர். பொதுச் செயலாளர்னு சொல்லாத. சார் கவர்மெண்ட் தேர்தல் ஆணையத்தின்படி இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர். தேர்தல் ஆணையம் என்ன? தேர்தல் ஆணையம் சுப்பிரமணிய சாமிக்கு ஏரோளவன் சின்னம் கொடுத்தான், ஜனதா கட்சின்னு பேர் கொடுத்தான். சுப்பிரமணிய சுவாமி அடக்கம் செய்யவே ஆள் கிடையாது. போறாம் இல்லைங்க. விஜய் கூட கூட்டணி அமைக்க போறதா ஒரு எடப்பாடி பழனிசாமி. விஜய் அப்படி எல்லாம் தற்கொலை செய்ய மாட்டாரு. இல்ல விஜய் போய் 23 சீட்டுக்கு கெஞ்சுறாரா, 40 சீட் அப்படி சில பேர் சொல்றாங்க. உண்மையானு தெரியும். அதெல்லாம் நடக்காது. எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காராம்.
விஜய் வந்து தன்னுடைய கட்சி முதன்மை கட்சின்னு நினைக்கிறாரு. அவர் போய் ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா, விஜய் துணை முதலமைச்சரா? அதெல்லாம் விஜய் ஒத்துக்கிட மாட்டார். விஜயனுடைய முதலாண்டு நிறைவு விழா எப்படி பாக்குறீங்க? 2ஆம் ஆண்டு நிறைவு விழா. முதலாண்டு நிறைவு விழா சார். 2ஆம் ஆண்டு நிறைவு. 2வது ஆண்டு துவக்க விழா. அதான் முடிஞ்சு முதல் ஆண்டு நிறைவு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். 2வது ஆண்டு துவக்க விழா எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில 6 கோடி வாக்காளர் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு 600 பேர் வச்சுட்டு பேசினார்ல. 2000 பேர். பிரம்மாதம். கிண்டல் பண்றீங்களா உண்மையா சொல்றீங்களா? பிரம்மாதம்டா. ஏன் சார்? ஆமா பிரம்மாதம். ஏன் பிடிக்கலையா உங்களுக்கு? என்னத்து பிடிக்கல? ஆரம்ப கட்டத்துல விஜயனுடைய அரசியல் வருகைய ரொம்ப வரவேற்று பேசுனீங்க. இப்ப ஏதாவது நல்லது செய்வான்னு நினைச்சேன். ஆட்சிக்கு வந்தாதான் நல்லது செய்ய முடியும். கட்சி நடத்தலையே நல்லது செய்யலையே. நல்லா செய்யற மாணவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. இப்ப அடுத்தடுத்து வந்து சாட்சி சொன்னாங்களே மாணவர்கள் எல்லாம் ஏறி. அதான் பயங்கரமா இருக்கு. கோவாவுக்கு போனாரு. நீங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டா இருக்கிறதுனால பயப்படுறீங்க? கோவாவுக்கு போனாரு. பயங்கரம். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால பயப்படுறீங்க? திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதனால பயப்படுறீங்களோ விஜய் வந்தா பெரிய ஆபத்து வரும் திமுகவுக்குன்னு? திமுகவுக்கு எப்படி ஆபத்து வரும்? திமுகவில் இந்த ஆட்சியில 4 வருஷத்துல நேரடியாக பலன் பெற்றவர்கள் 2,88,00,000 பேர். நீ திமுகவை என்ன செய்ய முடியும்? இல்ல நீங்க விஜய் வரணும்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் வரலாம். விஜயும் வரலாம், த்ரிஷா வரலாம், யார் வேணாலும் வரலாம். சார் எடப்பாடி பழனிசாமி வரணும்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவன்லாம் வரக்கூடாது. அப்படி கேட்குறேன். ஆமா, அவன் அறமற்ற அரசியல் செய்தாரு. இவர் என்ன அரசியல் செய்கிறாருன்னு எனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சுன்னா எனக்கு சொல்லி. இல்ல விஜயனுடைய அரசியல் நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் பயங்கரமான நாலேஜ். கலாய்க்கிறீங்களா சீரியஸா சொல்றீங்களா? பயங்கர நாலேஜ். அன்னைக்கும் பாயாசம் தான், இன்னைக்கும் பாயாசம் தான். பாசிசம் பாயாசம், அன்னைக்கும் பாசிசம் தான், இன்னைக்கும் பாசிசம் தான். அப்ப இது எவ்வளவு பெரிய நாலேஜ். கெட் அவுட் மோடின்னு சொல்லி தம்பி உதயநிதி சொல்றான். இவனும் கெட் அவுட்னு உதயநிதி சொன்னதே சொல்றான்னா எவ்வளவு பெரிய நாலேஜ்டா. அப்பப்பா வானமே கிழிஞ்சு தொங்குதுடா. இப்பதானே புதுசா வந்திருக்காரு. பக்குவப்படணும், டைம் இருக்கும். பக்குவப்படணும்னா அடுப்புல தான் வைக்கணும். ஏன் இப்படி விஜய் மேல இவ்வளவு வெறுப்புக்கு இறங்கி? எதனால இப்படி ஒரு வெறுப்பு? வரவேற்றீங்க. நானே பேட்டி எடுத்தேன். விஜய் மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. இல்ல ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போன மாதிரி பேசுறீங்க. நான் இதுக்கு பிகினிங்ல நீங்க வரவேற்றீங்க. நான் என்ன என்கிட்டயே வரவேற்றீங்க. ஆமா தானே? ஒரு புதிய கட்சி தொடங்கினா வரவேற்கணும், வாழ்த்தணும். நம்பிக்கை நட்சத்திரன்ற வரையும் சொன்னீங்க. இல்ல அவர் மாற்று அரசியலுக்கு முகம் தருவாருன்னு நினைச்சேன். அப்படி தரல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் தெரியலையா? பிஜேபி எதிர்க்கிறாருல்ல, என்னன்னு தெரியலையே. அப்ப ஒய் பாதுகாப்பு என்ன இருக்கு? எல்லாருக்கும் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலினுக்கு இருக்குல்ல. என்னத்துக்குடா சார்? அவர் ஸ்டாலின் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர்னு 4 போலீஸ் போவான். இல்லை, ஒரு பெரிய நடிகர் போன இடத்துல எல்லாம் கூட்டம் கூடுது. எனக்கும் கூட்டம் தான் கூடுது. ஏன் அதில் என்ன பாஜக கூட்டம் தான் கூடுது. அதுக்காக 4 போலீஸ் சோறு வாங்கி கொடுத்து நான் கூட்டிட்டு போகவா? சார் அவருக்கு ஆபத்து இருக்கு, அவர் வச்சுக்கிறாரு. இதுல என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்லு. இதுல ஏன் அரசியலை புகுத்துறீங்க? அவருக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்லுடா. சார் கிரௌடு சார், கூட்டம் கூடுது. ஆமா கூட்டம், எனக்கே கூட்டம் கூடுது. நேற்று தாம்பரம் பாரதிய திடல்ல நான் பேசின பயங்கரமான கூட்டம். நீங்களும் விஜயும் ஒண்ணா? ஒன்றும் கிடையாது. நான் அவரோட அறிவாளி, ஆற்றல் உள்ளவன். இப்போ திமுக வந்து விஜயை கண்டு அஞ்சுகிறது. இதுல இருந்து எல்லாம் புரிஞ்சு. ஏன் திமுக எதுக்கு பயப்படணும்? ஓட்ட பிரிப்பாரு விஜய். பிப்ரவரி 20ஆம் தேதி சோறு போடுறாங்க. அடுத்த பிப்ரவரி 20 வரைக்கும் அன்னதானம். எங்க? சென்னையில் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு. பயங்கரம். பீகார்லயே விலை போகாத மாடு தமிழ்நாட்டில். திமுக விலை போக வச்சாருல்ல. திமுகவை விலை போக வச்சாருல்ல. எங்க? தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சாருல்ல. அவர் ஒன்றும் ஜெயிக்க வைக்கலையே. ஸ்டாலின் அவரை தானே கூப்பிட்டு வந்தாரு. அது இந்த வியூக வகுப்பாளர்னு சொல்லி அதே மாதிரிதான் விஜயம் கூப்பிட்டு போயிருக்காரு. வச்சுக்கோ. அவர் நம்பிக்கையா சொல்றாரு, எப்படி ஆட்சி அமைச்ச பிறகு நான் தமிழ் கத்துக்கிட்டு வரேன். ஓ அப்படியா? எங்கன்னு கேட்டியா? சார் தமிழ்நாட்டில் சார் ஏத்தால உட்காந்துருக்கவங்க பீகார்ல ஏதாவது நொட்ட முடியுமான்னு பாரு.
நீங்க அவெல்லாம் எம்எல்ஏவா இருப்பீங்க, அப்ப நான் வரேன், உங்க வெற்றியை கொண்டாட வரேன். எம்எல்ஏ யாராங்க? எம்எல்ஏ யாருடா? கட்சிக்காரங்க எல்லாம். ஓ, எம்எல்ஏ எல்லாரும் எல்லாம் எம்எல்ஏ ஆக போறாங்களா? நேற்று அந்த 600 பேருமா? அதுல சில பேர் ஆவாங்கன்னு சொன்னாங்க. ஆவட்டும். ஆதவர்ஜன் வந்து மீண்டும் மன்னர் ஆட்சின்னு சரமாரியா விமர்சிக்கிறாங்க. மன்னர் ஆட்சி கிடையாது, வின்னர் ஆட்சி. ம். ஒரு பெரிய மாற்று தலைவரா உண்டாவாருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? வந்திருக்கணும், ஆனா வரல. எந்த இடத்துல அவருடைய அந்த சறுக்கல் ஏற்படும்? மாநாட்டுக்கு வந்து செத்தவனையே நீ பார்க்க போகலையே. விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா? நான் அதை நம்பல. எதனால நம்பல? அவர் வந்து பாஜகவையும் திமுகவையும் ஒரு தட்டுல வைக்கிறாரு. மோடின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, ஹிந்தின்ற வார்த்தையை பயன்படுத்துறது வரைக்கும் பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்தல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதான் பாசிசம்ங்கிறாரு, பாயாசம்ங்கிறாரு. இல்ல பாஜகவுக்கு பயப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜக எல்லாரும் தான் பயப்படுவான். திமுகவுமா? ஆமா, திமுகவுமா? பயப்படத்தான் செய்வாங்க. ஆமா, ஏன்னா அறமற்ற அரசியலை செய்துட்டு இருக்கான். இந்த நாட்டில் மணிப்பூர்ல ஒரு அநியாயம் நடந்ததுக்கு பிறகு அந்த மணிப்பூருக்கே போகாத ஒரு பிரதமர். சரி, சீரியஸா சொல்லுங்க, விஜயனுடைய அரசியல் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நல்லா போகும். லாரியில தான் இன்னும் ஏற்றணும். சீரியஸா சொல்லுங்க. ஆமாடா, லாரியில ஏற்றி கூட்டம் கூட்டணும்ல. ஒரு பெரிய போட்டியா இருப்பாரு, ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாரு. ஆமா, பயங்கர போட்டியா இருக்கும். ஃபுல்லா விஜய் கலாய்ச்சி விடுறீங்க. எல்லாம் போட்டி பயங்கர போட்டியா இருக்கும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.